எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க குமார் பேசுறேன். என்ன இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஏற்கனவே பார்த்தது என்ன அப்படிங்கிறத ஒரு வாட்டி நான் சொல்றேன். பணம் தேவையா? கண்டிப்பாக தேவை. அது சுலபமா சம்பாதிக்க முடியுமா? சம்பாதிக்க முடியும். அதுக்குண்டான வழி என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு பார்க்க போறோம். என்ன வழி? எனக்கு படிப்பு இல்லை, பணம் இல்லை, பெருசா நாலேஜ் இல்லை, வழிகள் இருக்குதா அப்படின்னா கண்டிப்பா இருக்கு. அதுல முதல்ல நான் ஏற்கனவே வீடியோல சொல்லியிருக்கேன். உங்க மனசு சரியா? நான் லட்சங்கள் சம்பாதிப்பேன், சம்பாதிச்சே தீருவேன் அப்படிங்கிற விதைய உங்க மனசுல போடுங்க. அதுக்கு உண்டான வேலைகளை முயற்சிகளை நீங்க எடுத்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? அப்ப நிறைய அந்த மாதிரி எண்ணத்தோடு நீங்க இருந்தீங்கன்னா உங்க கண்ணுக்கு புலப்படும். என்ன மாதிரி விஷயங்கள் புலப்படும் அப்படின்னா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு இன்னைக்கு சொல்றாங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஆன்லைன் மார்க்கெட்டிங் சொல்றாங்க. அதெல்லாம் என்ன அப்படின்னா, நம்ம ஏரியாவில் இருக்கக்கூடிய பொருட்களை, இப்ப நான் ராஜபாளையத்துல இருக்கேன். ராஜபாளையத்துல ஃபேமஸ் அப்படின்னா ரெண்டு விஷயம். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒண்ணுதான், நாய் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்க ஊர்ல நாயை மாதிரியே, வெள்ளமூஞ்சி நாய் மாதிரியே மாம்பழமும் ரொம்ப ஃபேமஸ். எங்க ஊர் பக்கத்துல இருக்க ஸ்ரீலுவத்தூர் பால்கோவாவுக்கு ரொம்ப ஃபேமஸ். சரிங்களா? அந்த மாதிரி பொருட்களை நம்ம அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல சந்தைப்படுத்தலாம். இது ஒரு வழி இருக்குது. சரிங்களா? அல்லது எனக்கு நல்லா சமைக்க தெரியும், மசாலா பொடி நான் சூப்பரா பண்ணுவேன். அந்த மசாலா பொடியை நீங்க என்ன பண்ணலாம்? ப்ராசஸ் பண்ணி, ப்ரொடக்ஷன் பண்ணி சின்னதாக ஆரம்பிங்க. இன்னைக்கு அப்படி சின்னதாக ஆரம்பிச்ச கம்பெனிகள் நிறைய கோடிகள்ல சம்பாதிக்கிறவங்களாம் இன்னைக்கு இருக்காங்க. சரிங்களா? எனக்கு தெரிஞ்ச நண்பர் கூட ஒருத்தர் அந்த மாதிரி தான் சோப்பு, குளிக்கிற சோப்பு தயார் பண்ணி அவர் வீட்டுக்கு தயார் பண்ணாரு, அவர் யூஸ் பண்ணாரு, அவர் வீட்டுக்கு தயார் பண்ணாரு, தெருவில் ஒரு 10 பேருக்கு கொடுத்தாரு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா கேரளாவில் ஏதோ ஒரு ஏரியாவில் நிறைய இவர் இங்க இருந்து அனுப்புறாரு. நான் பாக்குறேன், வாரம் வாரம் ஒரு குட்டியான நிறைய அந்த சோப்பு போயிட்டு இருக்கு. சரியா? ஓட்ட சைக்கிள்ல இருந்தவர் இன்னைக்கு ஒரு டொயோட்டோ இன்னோவா கார்ல போயிட்டு இருக்காரு. அந்த அளவுக்கு சம்பாதிக்கு. இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்குது. சரிங்களா? டிஜிட்டல் மார்க்கெட்டிங், அதாவது ஆன்லைன் வர்த்தகம் பிளஸ் பங்குச்சந்தை, இந்த மாதிரி கமாடிட்டி மார்க்கெட்டிங், சரிங்களா, இதெல்லாம் இருக்குது. நான் நேர்மையான வழியை தாங்க சொல்லிட்டு இருக்கேன். விளம்பரம் பார்த்தா காசு வரும், 2 பேரை சேர்த்து விட்டா காசு வரும், ₹1,00,000 போடுங்க மாசம் 10,000 தர, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் சொல்லலை. அந்த மாதிரி விஷயங்கள் எனக்கு நம்பிக்கையும் கிடையாது, அதை நான் என்கரேஜும் பண்ணலை. உழைப்பு இல்லாம பணம் வரும், நீ உழைக்கவே வேண்டாம், நீ இதை செய்ய, உனக்கு வாழ்நாள் முழுவதும் பணம் வரும்னா சத்தியமா வராது. அது யாரும் நம்பாதீங்க. சரிங்க? அதுல நான் ஸ்ட்ராங்கா இருக்கேன். அதே மாதிரி நெட்வொர்க் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிற ஒரு இண்டஸ்ட்ரியும் இருக்குது. இப்ப நான் ஏற்கனவே சொன்னது எல்லாமே உங்களுக்கு, இப்போ மசால் பொடி தயாரிக்கிறீங்க, சோப்பு என் ஃப்ரெண்டுன்னு சொன்னேன், இது அவரே தயார் பண்ணுவார், அவரே மார்க்கெட் பண்ணுவாரு. சரியா? இதெல்லாம் பண்ணுவார். இதுலலாம் ரிஸ்க் இருக்குதா அப்படின்னா கொஞ்சம் ரிஸ்க் இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனா ரிஸ்கே இல்லாத ஃபீல்டு அப்படின்னா நெட்வொர்க் இண்டஸ்ட்ரி அப்படின்னு நான் சொல்லுவேன். அந்த நெட்வொர்க் இண்டஸ்ட்ரியிலையும் நிறைய தப்பா பண்ணக்கூடிய கம்பெனிகள் நிறைய இருக்குது. கம்பெனிகள் மட்டும்ல, நிறைய தப்பான நபர்களும் இன்னைக்கு இருக்காங்க. அங்க யாரையும் மாட்டிக்கிறாம போறது உங்களுடைய புத்திசாலித்தனம். சரியா? அப்ப அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஃபீல்டும் இன்னைக்கு இந்தியா முழுவதும், ஏன் உலகம் முழுவதும் கொடி கட்டி பறந்துட்டு இருக்கு. உலகம் முழுவதும் கோடிகள்ல சம்பாதிக்கிறவங்க இருக்காங்க. அந்த மாதிரி நெட்வொர்க் இண்டஸ்ட்ரியில கோடீஸ்வர நாடு அப்படிங்கிற பேர் வாங்கின நாடுகளும் நிறைய இருக்கு இன்னைக்கு. சரிங்களா? அப்ப அப்படிப்பட்ட ஒரு இண்டஸ்ட்ரியும் இருக்குது. சரிங்களா? இப்ப இதெல்லாம் சுலபமா பணம் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வழிகள். சின்ன மீன் பண்ண வைக்கிறது, கோழி வளர்க்கிறது, நாய் வளர்க்கிறது, இதெல்லாம் சின்ன சின்ன வேலைகள். இப்ப இது எல்லாத்தையும் தாண்டி எனக்கு பிடிச்ச ஃபீல்டு, நான் இருக்கிற ஃபீல்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா நெட்வொர்க் இண்டஸ்ட்ரி. அதுல நிறைய கம்பெனிகள் இருக்குது. இன்னைக்கு இந்தியாவில் நிறைய கம்பெனிகள் இருக்குது. நான் நிறைய கம்பெனிகளை பத்தி நிறைய படிச்சிருக்கேன். அந்த கம்பெனிகளில் இருக்கக்கூடிய நபர்கள்ட்ட பழகியிருக்கேன். அவங்ககிட்ட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுல பழமையான கம்பெனி, இந்தியாவின் ஃபர்ஸ்ட் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனி இன் இந்தியா அப்படின்னு எடுத்தோம்னா ஒரு கம்பெனி இருக்கு. கிட்டத்தட்ட 28வது அனிவர்சரியா இப்போ போன மார்ச் மாசம் கொண்டாடினாங்க. அந்த கம்பெனி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மோதி கேர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு கம்பெனி. அந்த கம்பெனி நான் இருக்கேங்கிறதுக்காக சொல்லலை. அந்த கம்பெனி ஈஸியா பணம் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வழிகள் மட்டும் இல்ல, நீங்க அதுல ஜெயிக்கிறதுக்கு உண்டான பயிற்சியும்
அதுக்குண்டான பொருட்களையும் அந்த கம்பெனி கொடுக்குது. சரிங்களா? அந்த கம்பெனியை பற்றியும் அவங்க கொடுக்குற பயிற்சி பற்றி அடுத்தடுத்து பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம என்ன பார்த்துருக்கோம், பணம் சம்பாதிக்க வழி இருக்குதான்னா நிறைய வழி நான் சொல்லியிருக்கேன். அதில் எனக்கு பிடிச்ச வழி அப்படின்ட்டு நெட்வொர்க் இண்டஸ்ட்ரியும் சொல்லியிருக்கேன். இப்போ மோதிக்கரை பற்றி தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னு நீங்கள் உடனடியாக தெரிஞ்சுக்கிறணும் ஆர்வத்தோடு இருக்கிறீங்கன்னா உடனடியாக அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவும் நான் அது சம்மந்தமாக போட போகிறேன். உடனடி தேவைன்னா இந்த நம்பரை கூப்பிடுங்க. நன்றி, வணக்கம்.